திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலகிராம் சேனல் மூலம் உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். நாம் இன்றைக்கு இலங்கையில் உள்ள யாழ்ப்பாணத்தில் உள்ள நல்லூர் கந்தசாமி கோவில் ஆலய தரிசனத்தின் ஆலய அனுபவத்தில் நாம் பங்கெடுக்க இருக்கின்றோம். அடியேன் சென்று வந்திருந்த பொழுது அங்குள்ள கந்தசாமி கோவில் எடுக்கப்பட்ட புகைப்படங்களின் காணொளிகளின் தொகுப்பை இங்கு எடுத்து இயம்புகிறோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நல்லூர் கந்தசாமி கோவில் என்பது இலங்கையில் மிகவும் புகழ்பெற்ற இந்து கோயில்களில் முக்கியமானது. இது இலங்கையின் வடபகுதியில் உள்ள யாழ்ப்பாண குடாநாட்டில் யாழ்ப்பாண நகரத்திலிருந்து சுமார் 2 மைல் தொலைவில் உள்ள நல்லூர் என்னும் இடத்தில் அமைந்துள்ளது. நல்லூர் 12ஆம் நூற்றாண்டு தொடக்கம் 17ஆம் நூற்றாண்டின் முற்பகுதி வரை இருந்த யாழ்ப்பாண இராஜ்யத்தின் தலைநகரமாக இருந்தது. இக்கோயிலின் தோற்றம் பற்றி சரியான தெளிவு இல்லை எனினும் யாழ்ப்பாண அரசு காலத்திலும் மிகவும் முக்கியமான ஒரு கோயிலாக இருந்ததாக அறியப்படுகிறது. அடியேன் இந்த கோயிலுக்கு சென்றிருந்த பொழுது இந்த கோவிலை பற்றிய விவரங்கள் எல்லாம் கேட்க சரியாக நேரம் இல்லாமல் போனது. இருப்பினும் அதன் உள்ளே, கோவிலின் உள்ளே புகைப்படம் எடுக்கவோ அல்லது காணொலி எடுக்கவோ இங்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் சுருக்கமாக அவருடைய வரலாற்றை மட்டும் பார்ப்போம். யாழ்ப்பாண ராஜ்யத்தை ஆண்ட ஆரிய சக்கரவர்த்தியின் வம்சத்தின் முதலாவது அரசனான கூழங்கை சக்கரவர்த்தியின் அமைச்சருள் ஒருவனான புவனக வாகுவால் என்பவனால் இக்கோயில் கட்டுவிக்கப்பட்டதென யாழ்ப்பாண வைபவ மாலை கூறுகிறது. இதற்கு ஆதாரமான பின்வரும் தனிப்பாடல் 16 மற்றும் 17ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டதாக கருதப்படும் கைலாய மாலை என்னும் நூலின் இறுதியில் காணப்படுகிறது. இலக்கிய சகாத்தம் என்னும் 70ஆம் மாண்டதல்லை எலர்பொலி மாலை மார்பனாக புவனேக பாக்கு நலம் மிகுந்திடும் யாழ்ப்பாண நகரிட்டு வித்து நல்லை குலவிய கந்த வேட்கு கோயிலும் புரிவித்தானே என்கிற இலக்கிய பாடல்களில் எடுக்கப்பட்ட ஒரு சாட்சி இருக்கிறது. ஆனால் இது 19ஆம் நூற்றாண்டில் யாழ்ப்பாணத்தை கைப்பற்றி 17 ஆண்டுகள் ஆண்ட கோட்டை அரசின் பிரதிநிதியான பிற்காலத்தில் சிறிசங்க போதி என்னும் பட்டத்தை கொண்ட புவனேக பாகு என பெயர் கொண்டு கோட்டை அரசனான செண்பக பெருமாள் என்பவரால் கட்டப்பட்டதாகும் இந்த கோவில் என்று வரலாற்று சொல்கிறது. இதற்கு ஆதாரமாக நல்லூர் கந்தசாமி கோவில் இன்றும் கூட கூறப்பட்டு வரும் அந்த கட்டியத்தை இவர்கள் காட்டுகிறார்கள். சமஸ்கிருதத்தில் உள்ள இக்கட்டியத்தின் பின்வருமாறு பார்க்கலாம். அதாவது கட்டியம் சொல்வது என்பது ஒரு கோவிலின் ராஜாதிராஜ அப்படின்னு சொல்லிட்டு வரவேற்பார்கள். அதுபோல ஸ்ரீமான் மகாராஜாதிராஜாயம் அகண்ட பூமண்டல பிரத்யாதி கந்த விஸ்வாந்தகீர் சுந்தர விஸ்வாந்தகீர்த்தி ஸ்ரீ கஜவல்லி மகாவல்லி சமேத சுப்பிரமணிய பாதாரவிந்த ஜனாதிரூட சோடச மகாதான சிவகோத்திரோற்பவ ரகுநாத பானர் சமூக அப்படின்னு இந்த கட்டியம் சொல்றதுக்கான ஒரு ஏற்பாடு இருந்திருக்கு. இப்போவும் அந்த கட்டியம் சொல்லப்பட்டதாக நம்பப்படுகிறது. அடுத்து திருவள்ளுவர் பொருந்திய தெய்வ ஆணையுடனும் வள்ளியம்மையுடனும் சேர்ந்திருக்க சுப்பிரமணிய சுவாமிகள் அந்த திருவடிகளை வணங்குபவனும் மன்னனுமான மிகுந்த செல்வங்கள் உடையவனுமான இப்பரந்த பூமண்டலத்தில் எல்லா திசைகளிலும் புகழப்படுவனும் மக்கள் தலைவனும் 16 பெருந்தனங்களை செய்பவனும் சூரிய குலத்தில் உயிர்த்தவனுமான ஸ்ரீசங்க போதி புவனேக வாக்கு என்பது இதன் பொருளாகும். முன்னரே சிறியதாக இருந்த கோவிலை தனது ஆட்சி காலத்தில் புவனேக வாக்கு பிறப்பித்து கட்டியிருக்கக்கூடும் என்பது பொருத்தம் என்பது வேறு சில கருத்து. உண்மையில் நல்லூர் இப்போது உள்ள அமைப்பானது 3வது கோயில் கட்டுமானமாகும். இந்த 3வது கோயில் அமைப்பில் அதுவரை இருந்த பழைய ஆலயத்தில் எந்த கட்டுமானங்களும் சம்பந்தப்படாத புதிய கட்டுமானம் தான் இப்பொழுது நல்லூர் கந்தனாரில் இருக்கிறது. யாழ்ப்பாண அரசின் இறுதி காலத்தில் நல்லூரில் இப்போது உள்ள போர்ச்சுகீசருடைய குறிப்புகள் ஒலிவரோ 1620 அரசின் தலைநகரத்தை யாழ்ப்பாணத்துக்கு மாற்றிய பொழுது நல்லூர் கோவிலை இடித்து தரைமட்டமாக்கும்படி உத்தரவிட்டார். இதிலிருந்து பெறப்பட்ட கற்கள் யாழ்ப்பாணத்தின் புதிய கோட்டை கட்டுவதில் பயன்பட்டதாக தெரிகின்றது. இது இருந்த இடத்திலிருந்து போர்ச்சுகீசியர்கள் சிறிய கத்தோலிக்க தேவாலயம் ஒன்றை அமைத்ததாக தெரிகிறது. பின்னர் ஒல்லாந்தார் இதனை தாங்கள் சார்ந்த புரட்டஸ்தாந்த கிறிஸ்துவ தேவாலயமாக மாற்றினார்கள். இன்னும் இவ்விடத்தில் பிற்காலத்தில் பெரிய திருத்தி அமைக்கப்பட்ட கிறிஸ்துவ தேவாலயமும் காணப்படுகிறது. ஒல்லாந்தார் ஆட்சி காலத்தில் 1658 முதல் 1798 வரை
இறுதி ஆண்டுகளில் இந்த கோவில்கள் அமைப்பது தொடர்பாக ஆட்சியாளர்கள் இருக்கும் ஓரளவு தளர்ந்தபோது நல்லூர் கந்தசாமி கோயில் மீள அமைக்கப்பட்டது. முன்னைய இடத்தில் கிறிஸ்துவ தேவாலயம் இருந்தபடியால் இன்னொரு இடத்தில் கோயில் அமைத்தார். மடாலயம் போல காட்சியளித்துக் கொண்டிருந்த இவ்வாலயத்தை ஆகமம் சார்ந்த கிரிய முறைக்கும் சிற்ப சாஸ்திர விதிமுறைக்கும் கட்டப்பட்ட முறைக்கும் மாற்றி அமைத்து இன்றைய நிலைக்கு கொண்டு வர வித்திட்டவர் ஆறுமுக நாவலர் ஆவார். அவரைத் தொடர்ந்து அவரது மாணவர்கள் இவ்வாலய வளர்ச்சியில் மிகுந்த ஈடுபாடு காட்டினார்கள். பங்கெடுத்த அத்தனை உலகக்கும் மனமாக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தரவுகளை நமக்கெல்லாம் கொடுத்த விக்கிபீடியாவுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை நாம் யதார்த்தத்தில் யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்த மக்களோடு மக்களாக இந்த காணொலியை காண்பதற்கு செல்வோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கோவிலின் முற்பகுதியில் உள்ள அடியார் பெருமக்கள் எல்லாம் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த முகப்பில் தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். திருவள் கருணை நாடு வெற்றிவேல் முருகனுக்கு அகரமுமாகி அதிபனுமாகி அதிமுகமாகி அகமாகி அயனெனவாகி அரியனவாகி அரணெனவாகி அருமையலாகி இகபரமாகி எவைகலமாகி இனிமையமாகி வருவோனே இருநில மீதில் எளியனும் வாழ எனது முன்னோடி வர வேண்டும் மகபதியாகி மருவும் வலாரி மகள்களில் ஊறும் வடிவோனே வனமுறை வேடன் அருளிய போது மகிழ்கதிர்காம் உடையோனே செககன சேகு தகுதி முதோதி இனியன ஆடும் மயிலோனே திருமலிவான பழமுதிர்ச்சோலை மலைமிசைமேவும் பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அடியார் பெருமக்கள் பார்த்து கொண்டிருப்பது உலக சிவனடியார் திருக்கூட்டம் மற்றும் தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய சிவனடியார்கள் எல்லோரும் சேர்ந்து கந்தசாமி கோவிலுக்கு சென்றிருந்த பொழுது அடியனும் இந்த காட்சியில் இந்த நினைவில் இந்த பயணத்தில் பங்கெடுத்து காணொலியாக பதிவு செய்த இந்த காட்சியை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். மற்றொன்றையாவது நமச்சிவாய. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. யாருக்கு கொண்டு வந்த பழம் உங்களுக்கு வீடியோ எடுத்துருக்கேன். அப்படியே கோபுரத்தை ஃபுல்லா எடுத்தேன் யூடியூப்ல. ஐயா நீங்க என் கூட வரீங்களா? இங்க இருந்து சர்வீஸ் பண்றீங்களா? அப்படியா? சரி கேதி சார் வரீங்களா இப்போ? அப்படியா? ஓம் நமச்சிவாய சொல்லுங்க. ஓம் நமச்சிவாய சொல்லுங்க. அப்படியோ? ஓம் நமச்சிவாய். சொல்லுங்க. ஓம் நமச்சிவாய் சொல்லுங்க. தேங்க்யூ. அப்படி கொடுங்க. அப்படி இல்லைங்க எடுத்துக்கிறேன். யூடியூப்ல போட்டலாம். வெற்றிவேல் முருகனுக்கு, நல்லூர் கந்தசாமிக்கு தேங்க்யூ. ஐயா ஒரே ஒரு திருப்புகழ் அப்படியே வீடியோ எடுக்கிறேன். ஒரே ஒரு திருப்புகழ் பாடிடுங்க. பாடுங்க, நான் அப்படியே பதிவு பண்ணிக்கிறேன். அப்படி திரும்பி இல்லைங்க, இப்படி வந்துருங்க, நான் எடுத்துக்கிறேன். வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். தவிர அப்படியே நில்லுங்க. நில்லுங்கம்மா, நில்லுங்க. ஐயா கவர் ஆயிடுச்சா பாருங்க. ஓம் நமச்சிவாய். எடுத்துட்டேன். பாடுங்க, அப்படியே பாடுங்க.
அவர் இல்லாத திசை இல்லைங்கய்யா, பாருங்க. அழகா பாடினாங்க. அங்கேயே பாடு. எங்க இது யூடியூப்ல பதிவு பண்றேங்க, அப்படி நின்று பாருங்கய்யா. அப்படியா? தோன்றது பாடு. மொய்தாரணி குழல் வள்ளியை வேட்டவன், மொய்தாரணி குழல் வள்ளியை வேட்டவன், முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைப்போன். வெய்ய வாரணம் போல் கைதான் 20 உடையான், தொலை 10 கத்தரிக்கையைதான் மருகன் உமையால் பயந்த இளஞ்சியமே. மாலோன் மருகனை மன்றாடி மைந்தனை, வானவர்க்கும் மேலான தேவனை, மெய்ஞான தெய்வத்தை மேதினியில் சேலார் வயல் பொழில் செங்கோடனை சென்று கண்டு தொழ 4000 கண் படைத்திலனே அந்த நான்முகனே. அற்புதம், அற்புதம். வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, ஆனைதன் அனங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம், வாழ்க சீர் அடியார் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு. அற்புதம்.